ஒரு ஸ்பூன் கூட அரிசி மைதா இல்லாமல் ஹெல்தியாக சாப்பிட்ணுமா? மில்லட்ஸ் தாங்க பெஸ்ட்டு. அதில் அதிகமான ஃபைபர் புரோட்டீன் இருக்குது, டைஜஷனுக்கும் நல்லது, வெயிட் லாஸ் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது குறைந்த எண்ணெயில் பல சூப்பரான ஹெல்தியான மில்லட்ஸ் புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மில்லட்ஸில் ஹெல்தியான பன் தோசை ரெசிபி ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சாஃப்டாக, இன்ஸ்டண்ட்டாக இந்த ஹெல்தி மில்லட்ஸ் பன் தோசை ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் பன் தோசை செய்கிறதுக்கு நான் சிவப்பு சோள மாவு எடுத்துக்க போகிறேங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கிற எனி மில்லட்ஸ் மாவு, எந்த சிறுதானிய மாவாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்க்கலாங்க. நான் சிவப்பு சோளம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அதை ட்ரை பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து பவுடராக எடுத்துருக்கிறேன். இப்போ 1 கப்பு சிவப்பு சோள மாவு, 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ 2 கப்பு மாவுக்கு நான் 3/4 கப்பு வெள்ளை ரவை சேர்த்துருக்கிறேன். இந்த உப்புமா செய்கிறோம் இல்லையா, அந்த ரவை, வெள்ளை ரவை 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக புளிச்சிருக்கிற தயிர், இதுக்கு 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் இன்னொரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம் தயிர். நான் 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு தண்ணீரும் சேர்த்துட்டு இந்த மாவு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னொரு 1/4 கப்பு தண்ணீரும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், சிவப்பு சோள மாவு தான் சேர்க்கணுமான்னு. நீங்கள் எந்த மில்லட்ஸ் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே ரேஷியோவில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இந்த பன் தோசை செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் காய்கறியும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலில் கடுகு, உளுந்த பருப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூனு மஸ்டர்ட் சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த வெஜிடேபிளெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க. க்ரீன் சில்லி, அப்போ ஜிஞ்சரு சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த காய்கறி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதை சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் காய்கறி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதுமானது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுறது வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த மாவு கூட இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த காய்கறிகளும் சேர்த்துக்குங்க. இப்போ அடுத்ததாக ஃபைனலாக ஒரு வாட்டி நம்ம இந்த காய்கறி மாவோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய்கறி இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு திக்னஸ் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு நம்ம இட்லி மாவு இருக்குது இல்லையா, நம்ம இட்லி மாவு அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஈனோ அல்லது குக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் ஈனோ பேக்கெட்டில் 1/2 பேக்கெட்டு ஈனோ சேர்த்துருக்குறேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, ஈனோ சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் மாவு அடித்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டலாக ஒரு வாட்டி எல்லா பக்கமும் ஈனோ மிக்ஸ் ஆன அளவுக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் போதுமானது. பன் தோசைக்கு நம்ம இந்த தாளிக்கிற இந்த கரண்டியில் தான் செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் தாளிக்கிற கரண்டி இருந்தால் இதில் செய்யுங்க. உங்களுக்கு குட்டி குட்டி பன் தோசையாக வரும். இல்லைன்னா நீங்கள் ஆப்பச்சட்டி இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அந்த அளவுக்கு நான் இப்போது 1லேருந்து 1.25 கரண்டி மாவு ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் இதை வேக வைக்கணும். ரொம்ப மீடியம் ஃபயரு இல்லை ரொம்ப ஃபயரில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழெல்லாம் ரொம்ப தீஞ்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரண்டியாக மாவு ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்குங்க. இதே மாதிரி எல்லா பன் தோசையும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்தி கூட. டேஸ்ட்டு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்ட பிறகு தான் தெரியும் இந்த டேஸ்ட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு. ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த பன் தோசையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தேங்காய் சட்னி அப்புறம் டொமேட்டோ சட்னி செஞ்சுருக்கிறேன். பன் தோசை பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வெந்து வந்திருக்குது.
பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இந்த காய்கறி, இந்த பருப்பு வகைகளோட நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அது எக்ஸ்ட்ரா இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்தியான இந்த பன் தோசை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது ரெசிபி வந்து ஸ்பாஞ்சு தோசை. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம மில்லட்ஸ்லேயே செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப அப்படியே ஒரு காட்டன் கிளாத் மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு 1 கப்பு வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு வந்து நம்ம கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தும் பருப்பு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மில்லட்ஸ் பவுட்ரு சேர்த்துட்டு இதை நான் செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்குது. இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம யூஷுவலாக தோசை இட்லி மாவுக்கு நம்ம உளுந்து கிரைண்ட் பண்ணுறோமா தானே, அந்த மாதிரி இது நல்லா ஃபைனாக திக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் பவுலில் இது கூட நான் வந்து இந்த சிவப்பு சோளம் ஃப்ளோரு தான் இது கூட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சிவப்பு சோளம் வந்து நம்ம வாஷ் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து 2 கப்பு, நம்ம எந்த கப்பில் உளுந்து அழுந்தோமோ அந்த கப்பில் நம்ம 2 கப்பு சோள மாவு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக வந்து ராகி கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நான் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 2 கப்பு ராகி மாவும் சேர்த்துருக்குறேன். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மாவை கரைச்சி எடுக்கலாம். இது வந்து ரொம்ப கட்டி கட்டாது. தண்ணியோட அளவும் தேவையில்லை. நம்ம ஒரு தோசை இட்லி மாவு அளவுக்கு நம்ம இந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபி கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம மாவு ரெடியாக வச்சுருந்தா. இந்த ராகி மாவு சோள மாவும் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டா நம்ம இதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு ஏற்கனவே நம்ம உளுந்து மாவு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாம் ஒரு வாட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த தோசை மாவு இட்லி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஃபைனாக இது மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாவு வந்து இந்த வெதருக்கு இப்போ நல்ல வெயில் காலம். இப்போ வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்தில் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா புளிச்சு வந்துடும். ரொம்ப நேரம் விட்டுறது வேண்டாம், சீக்கிரமாக புளிச்சிரும். உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கூட நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதை நீங்கள் டிஃபனாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இது புளிக்கிறதுக்கு வைக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஃபைனாக அட்டகாசமாக புளிச்சிருக்குது இந்த மாவு. இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சு தோசை ரெசிபிக்கு நம்ம கொஞ்சம் கூட ரைஸ் ஆகட்டும், அவுலாகட்டும், இல்லை துருவிய தேங்காய் ஆகட்டும் எதுவுமே நம்ம சேர்த்து அரைக்கலைங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக மாவு நல்லா புளிச்சு அழகாக வந்திருக்குது. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மீதி மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1-2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இப்போ வாங்க இதை நம்ம தோசையை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். லோ ஃப்ளேம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கல்லில் கொஞ்சம் திக்காக நீங்கள் மாவு ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் திருப்பி கூட போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒன் சைடு நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஸ்பாஞ்சி தோசை ரொம்ப அழகாக வெந்து கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு கூட ஒரு சின்ன ஸ்வீட்னஸில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த தோசை நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஆனாலும் கூட இந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா அழகாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக மெதுமெதுன்னு நல்லா இருக்கும். இது சாம்பார் சட்னி சாகுவோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக வந்து இந்த தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சட்னியில் நல்ல சட்னி ஊற்றி நல்லா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தோசை பாருங்கள், நல்ல டர்க்கி டவுல் மாதிரி நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. ரொம்ப காட்டன் கிளாத் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை. நான் வந்து
டொமேட்டோ கார்லிக் சட்னி செஞ்சுருக்கிறேன். இதோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மில்லட்ஸ் ஹை ப்ரோட்டீன் அடை தோசை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் இருக்கிற அடை தோசை இது. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடை தோசை கூட நம்ம கொஞ்சம் கூட அரிசியை சேர்க்காம நம்ம இந்த கடு மில்லட்ஸ் வந்து 1 கப்பு எடுத்துக்கலாம். வரகரிசி 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ 1 கப்பு வரகரிசிக்கு நான் 1/2 கப்பு வந்து கொள்ளு பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து வெள்ளை சுண்டல் வந்து 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். கொண்டக்கடலைன்னு சொல்கிறாங்களே, இதை நீங்கள் கருப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு வந்து நம்ம மசூர் தால், இந்த மைசூர் பருப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ஒரு 1/2 கப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த பருப்பு வகைகளுக்கெல்லாம் நம்ம தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மில்லட்ஸ் வந்து நல்லா சுத்தமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. மில்லட்ஸு பொறுத்தவரை சின்ன சின்ன கல்லுகள் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ண மில்லட்ஸுக்கு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. நம்ம இது பருப்பு வகைகள் சேர்த்துருக்குறோம். அப்புறம் இந்த மில்லட்ஸ் வந்து நல்லா ஊறினா தான் வந்து நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் அப்புறம் வந்து இதை வந்து நம்ம ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற இந்த மில்லட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த கிரைண்ட் பண்ணியிருக்கிற மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்ச காய்கறி சேர்க்கலாம். நான் வந்து இப்போது சின்ன வெங்காயம் வந்து சின்ன பொடியதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும். சின்னதாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துருக்கிறேன். கடைசியை வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடை தோசையை ஊற்றலாம். இதை வந்து நீங்கள் கூடயே வந்து துருவி இருக்கிற கேரட்டு பீட்ரூட் கூட சேர்க்கலாங்க. அது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீடியம் சூடாக இருக்கிற இந்த தோசை கல்லில் நம்ம இதை வந்து இந்த அடை தோசை மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் லிட்டு போட்டு. இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்திருக்குது. இப்போ இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போடலாம். நம்ம பருப்பு வகைகள் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 2 சைட்லும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா அழுத்தி கொடுத்து நீங்கள் நல்லா இதை சுட்டு எடுத்துக்குங்க. எப்போவுமே நம்ம மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அது நல்லா ஊற வைக்கணும். அப்புறம் வந்து நல்லா குக் பண்ணால் தான் வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்டு நமக்கு நல்லா கிடைக்குங்க. இப்போ அடுத்தது ஒரு அடை தோசை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், மில்லட்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டு, சாப்பிட்டா ரொம்ப உடம்பு சூடாயிரும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அதை ப்ராப்பராக கரெக்டாக நம்ம அதை ரெடி பண்ணலைன்னா நமக்கு அது சைடு எஃபெக்ட் ஆகுங்க. இது நல்லா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் வந்து நல்லா குக் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு நம்மளுக்கு 100% கிடைக்குங்க. மில்லட்ஸ் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்லாங்க, எல்லா சீசன்லேயும் சாப்பிட்லாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது மில்லட்ஸில். இப்போ நம்ம இந்த அடை ரெடி ஆயிடுச்சு. இது சட்னி சாம்பாரில் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே நம்ம ட்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஏற்கனவே நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்குறோம் இல்லையா, அதனால் வெறும் அடை சாப்பிட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த மில்லட்ஸ் அடை தோசை வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மில்லட்ஸில் செமி பலவ் வெரைட்டி ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், ரொம்ப பலன்னு எவ்வளோ அழகாக வந்திருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சிம்பிளாக இந்த பலவு ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த ரெசிபிக்கு நான் 1 கப்பு தினை அரிசி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த தினை அரிசியை தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியிருக்கிற தினை அரிசியை வந்து நம்ம 7லேருந்து 8 மணி நேரம் கன்ஃபார்மாக ஊற வைக்கணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னா கூட ஒரு 5 மணி நேரமாச்சு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஊறுறதுக்கு வச்சிடலாம். 8 மணி நேரம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், தினை அரிசி வந்து ரொம்ப நல்லா அழகாக ஊறி வந்திருக்குது. இப்போ நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு அடிகனமான கொஞ்சம் கடாய் பாத்திரம் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்குது, கொஞ்சம் அடிகனமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இது கோகனட் ஆயிலில் செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணுங்கள். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு டொமேட்டோ நீல வாக்கில் கட் பண்ணியதும் இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு தினை அரிசி எடுத்துருக்கிறேன். அது வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு தான் இப்போ டொமேட்டோ ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அந்த அளவுக்கு இது சேர்த்து காய்கறிகள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். பாருங்கள், இது ஓரளவுக்கு வெந்த உடனே இப்போ நம்ம தினை அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் நான் சேர்க்கலைங்க. லைட்டு ஃப்ளேவரில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த தயிர் பச்சடி இல்லைன்னா சிக்கன் குழம்பு இல்லைன்னா சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நாம் இது கூட தினை அரிசி சேர்த்துட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் புதினா சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதும் இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி டாஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம இப்போ எந்த கப்பில் தினை அரிசி எடுத்தோ அந்த கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃபயரில் வந்துட்டு லிட்டு போட்டுட்டு நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் இது குக் ஆகிறதுக்கு வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்குது. இந்த மில்லட்ஸ் வந்து சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி ஓப்பன் கடாயில் வச்சு வேக வைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. மில்லட்ஸு வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து 1 கப்பு சேர்த்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவுக்கு இருந்தது. 1/4 கப்பு தேங்காய் பால் வந்து இப்போ அடுத்ததாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக 5 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆகிருக்குது. ஒரு 80% குக் ஆகிருக்குது. இன்னொரு 20% குக் ஆகணும். இப்போ வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு 2 டீஸ்பூனு கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆயில் 1 ஸ்பூன் சேர்க்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தோசைக்கல் ஏதாச்சும் இருந்தால் இந்த மாதிரி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு தம் பிடிக்கிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வச்சிங்கன்னா, இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா அந்த சூடுலேயே இது நல்லா வெந்துடும். இப்போ கடைசியில் பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிருக்கிறோம். தூவிட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் வெந்திருக்குதான்னு. மில்லட்ஸ் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடும். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு எடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக 100% அழகாக மில்லட்ஸ் வெந்து வந்திருக்குது. இது நல்ல ஒரு செமி பலவு தேங்காய் பால் சாதம் ஃப்ளேவரில் வெரைட்டி ரைஸ் மாதிரி எப்படி வேணாலும் இது நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி கூடங்க. மைல்டாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப ஸ்பைசஸும் சேர்க்கலை. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது நம்ம ஒயிட் ரைஸுக்கு பதிலாக இது சாப்பிடும்போது நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும், நல்ல ஃபைபரும் இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிராக அழகாக வெந்து வந்திருக்குது. இந்த தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாக் ஸ்டைல் மில்லட்ஸ் பொங்கல். ஹெல்தியான பொங்கல்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்தியான இந்த பொங்கல் நம்ம இந்த தினை அரிசியில் தான் செஞ்சுருக்குறோம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தினை அரிசி ஊற போட்டு வச்சுக்கோங்க. இது நான் 1 கப்பு தினை அரிசி வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு பொங்கல் ரெசிப்பியை நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நீங்கள் எந்த குக்கரில் செய்கிறீங்க அதில் இந்த தினை அரிசியை நீங்கள் சேர்த்துக்குங்க. 1 கப்பு தினை அரிசிக்கு வந்து நான் 1/4 கப்பு பாசிப்பயிறு ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு நல்ல கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்.
அதையும் இது கூட நான் சேர்க்க போகிறேன். இப்போ 1/4 கப்பு பாசிப்பயிறு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம எந்த கப்பில் தினை அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு தினை அரிசிக்கு நான் 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடயே வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 சவுண்டு விட்டு எடுத்துக்குங்க. இப்போ 4 விசில் வந்தாச்சு, ரெஸ்ட்டும் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்ல கமகமான வாசமாக இருக்குது. நம்ம பெருங்காய ஜீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா. நீங்கள் வேணாலும் பெருங்காயம் வந்து தூளாக நீங்கள் வந்து தாளிக்கும் போது கூட சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பொங்கலோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டினா ரெடி ஆயிருங்க. தாளிக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதுங்க. நீங்கள் அப்போது நெய்யே வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆயிலே வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 7-8 10 முந்திரி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம், கூடயே வந்து 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த பொங்கலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக ஒரு வாட்டி மைல்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப மிக்ஸ் பண்ணுறது வேண்டாம். உங்களுக்கு வந்து பொங்கலோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் விட்டு நீங்கள் எடுத்தால் கூட சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக வரும். மில்லட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு நம்ம இந்த பொங்கல் செய்யும்போது பொங்கல் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக வருங்க. கொஞ்சம் நேரம் விட்ட உடனே ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருக்காது. நம்ம இப்போ எப்படி செஞ்சு வச்சோமோ அதே மாதிரியே உங்களுக்கு காலையில் செஞ்ச மத்தியானத்துக்கும் அதே டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணலாம். ஹெல்தியான ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட்ஸ் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கூட நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இந்த பொங்கல் வந்து சட்னி சாம்பாரோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப ஹெல்தியான இந்த திணை பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மில்லட் ப்ரோட்டீன் ஹெல்தியான பூரி ரெசிபி தான். இந்த பூரி வந்து ரெட்டு சோள மாவு, பருப்பு வகைகள் சேர்த்து நம்ம செஞ்சுருக்குறோம். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஹெல்தியான இந்த பூரி ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப்பு உளுந்து, 1 கப்பு உளுந்துக்கு ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க. இந்த 3 பருப்பும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வாஷ் பண்ணியிருக்கிற இந்த பருப்புக்கு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறுறதுக்கு வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் விட்டு பார்க்கலாம், நல்லா ஊறி இருக்குது. அடுத்ததான் இந்த ஊறி இருக்கிற பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக நீங்கள் இந்த பருப்பை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மாவு வந்து நம்ம இட்லி தோசைக்கு உளுந்து மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி திக்காக பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணியிருக்கிற இந்த தால் மாவு வந்து நீங்கள் ஒரு மிக்சர் பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்து மாவு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்காக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இது பூரி மாவை ரெடி பண்ணுறதுக்குனால ரொம்ப தண்ணி சேர்க்கறது வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்தா இது ஆயில் வந்து ரொம்ப பூரி ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதனால நம்ம திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகமும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா உளுந்து மாவோட இதை சேர்த்துருங்க. அடுத்ததான் இதுக்கு நம்ம மில்லட்ஸ் மாவு சேர்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே ரெட்டு சோள மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ரெட்டு சோள மாவு வந்து 3 கப்பு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக 1 கப்பு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கறது வேண்டாம். நமக்கு ஏற்கனவே அந்த உளுந்தில் இருக்கிற ஈரத்தில் நமக்கு இந்த மாவுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே நல்லா ஈவனாக நம்ம சப்பாத்தி பூரி மாவு பிசைகிற மாதிரி இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட கொஞ்சம் சோள மாவு சேர்த்துக்குங்க. இந்த ரேஷியோவில் நான் சொல்லியிருக்கிற கணக்கில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக
மாவு நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. ஃபைனலாக வந்து கைக்கு ஒட்டாமல் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு இது மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு லிட்டு போட்டு இதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை ஊறுறதுக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறிருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாவை வந்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் உருட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூரி வந்து பெருசாக வேணும்னா மாவு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்ன சின்ன சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியிருக்கிற மாவை வந்து நம்ம உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பூரி சைஸில் எடுத்துருக்கிறேன். ஒரு அப்பளம் சைஸில் எடுத்துருக்கிறேன். அப்போ வந்து நமக்கு ஆயில் வந்து கம்மி ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த மாவு மேலே நம்ம வெள்ளை எள்ளு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூரி மாதிரி இதை தேய்ச்சிட்டு இது நம்ம ரெடியாக தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 5-6 மாவு நம்ம பூரி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மீடியம் சூடாக இருக்கிற ஆயிலில் இப்போ இந்த பூரி மாவு ஒன்றா விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டீப் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி எடுத்து விடுங்க. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணி விடும்போது உங்களுக்கு பூரி வந்து அழகாக எலும்பி வரும். இந்த மில்லட்ஸ் பூரி வந்து உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காதுங்க. ரொம்ப நேரம் கிறிஸ்பாக அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம தேய்ச்சிருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் பூரி மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நான் சின்ன சின்ன பூரியாக போட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆயில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் கடாயில் சேர்த்துட்டு நீங்கள் பெரிய பூரியாக கூட தேய்ச்சி இதில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மில்லட்ஸில் நம்ம தோசை, இட்லி, பொங்கல், பணியாரம் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹெல்த்தியான பூரி ரெசிபி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்தி கூட. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.